நடக்க முடியாத மகனை பராமரித்துக் கொண்டு தினம் தினம் ரணம் என்ற நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்து முன்னாள் தொழிலாளர் தம்பதியினர் அரசு மற்றும் இதர வழிகளில் வாழ்வாதாரத்திற்கான ஏதேனும் உதவிகள் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிறார்கள் அவர்கள். இருபது வயது மகனை சிறு குழந்தையை பராமரிப்பது போல பராமரிக்கின்றனர் பாலகிருஷ்ணன் அந்தோணியம்மாள் தம்பதியினர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் வசிக்கும் இவர்கள் 3 தலைமுறைகளாக மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் பணியாற்றியவர்கள். சிறு வயதில் மகனுக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சைதான் இத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். பணிக்கு சென்று திரும்பிய ஒரு நாளில் நடக்க முடியாமல் இருக்கும் மகனின் கால் மீது விஷப்பாம்பு ஏறிச் சென்றதைக் கண்டு அதிர்ச்சியும் கலக்கமும் அடைந்தார் அந்தோணியம்மாள். அத்துடன் தோட்டப்பணியை விட்டுவிட்டு முழு நேரமும் மகனை கவனித்து வருகிறார். இப்போலாம் நல்லா இருந்தான், பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் நல்லா பிடிச்சிக்கிட்டு நடந்த பேசது எல்லாம் நாங்கள் ஓரளவு சொல்கிறது பூரா நல்லா இருந்தான். அவன் நார்மலாக தான் பிறந்தான். அந்த ஆப்ரேஷன் பண்ணி பிறந்ததுக்கப்புறம் நல்லா பிடிச்சிக்கிட்டு நடந்த உடனே கால் லேசாக தட்டினோடனே இங்கே உள்ள டாக்டரு ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களாம்மா, போய் பண்ணுதீங்களா அப்படின்னு கேட்கல. நாங்களும் சரின்னு தான் சொன்னோம். இது என்னத்துக்கையா ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்கன்னு கேட்கல. இந்த மாதிரி நல்லா நடந்துருவான் சீக்கிரமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஐக்ரவுண்டு கொண்டு போனோடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு நடையும் இல்லை, ஊறவே கிடையாது. பேசாட்டில் இருந்த இடத்துல இருந்துட்டான். நாங்களும் பிசியோதெரப்பி பண்ணி பார்த்தோம், அங்கங்கே போய் பார்த்தோம், எதுவுமே நடக்கலை. அதுலேருந்து குத்த வச்ச பிள்ளை தான். அதுக்கப்புறம் நான் 27 வருஷம் வேலை பார்த்துட்டு என் வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன். பாலகிருஷ்ணன் தொடர்ந்து 32 ஆண்டுகளாக மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் பணி செய்தவர். தோட்ட நிர்வாகம் சமீபத்தில் எடுத்த முடிவு காரணமாக பணியை இழந்தவர்களில் இவரும் ஒருவர். பணியும் பறிபோய்விட்ட நிலையில் இப்போது மகனை பராமரிப்பதில் பெரும் சிக்கல் நிலவுகிறது. கடந்த மாதம் நெல்லைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து உதவி கோரியதாக குறிப்பிடுகிறார் பாலகிருஷ்ணன். அதாவது எஸ்டேட் தான் எங்கள் தாய் தான் 3 தலைமுறை இது. அதாவது எங்கள் தாத்தா பாட்டி பார்த்தாங்க, எங்கள் அப்பா அம்மா பார்த்து கணக்கு முடிச்சு அவங்களும் ஊரில் போய் இறந்துட்டாங்க. இப்போ நான் 31 வருஷமாக இங்கே வேலை பார்த்துருக்கேன். 31 வருஷமாக இங்கே நான் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு 57 வயசு ஆகுது சார். 57 வயசான உடனே எந்த ஒரு இதுக்குமே பெனிஃபிட் இல்லாத அளவுக்கு அரசில் சொல்கிறாங்க. அதாவது 57 வயசு ஆகிடுச்சு, உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை கேட்டால் அது கூட கொடுக்க முடியாது, கலெக்டரே சொல்கிறாரு. 20 வயது மகனை பராமரிப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள், ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் உழைக்க வேண்டிய நிர்பந்தம், பணியில்லாததால் பரிதவிப்பு என வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் வேதனையுடன் கழித்து வரும் பாலகிருஷ்ணன் அந்தோணியம்மாள் தம்பதியினருக்கு அரசு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் உதவிக்கரம் நீண்டால் நல்லது. புதிய தலைமுறைக்காக அம்பாசமுத்திரம் செய்தியாளர் முத்துப்பாண்டியன்.